குழுவினருக்காக நடைபெறக்கூடிய வாக்குச்சாவடி பயிற்சி மாநாட்டினுடைய இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இங்கே எனக்கு முன்னால் வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய வடக்கு மண்டலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற மக்களவை குழுவினுடைய தலைவர் அருமை சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர்கள் முனைவர் பொன்முடி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே, சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி அவர்களே, சட்டத்துறையினுடைய செயலாளர் மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ அவர்களே, நிறைவாக நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்களே, இன்று கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த மேடையில் வெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் நிலவார் கபில் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, வருகை தந்துள்ள மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியினுடைய முகவர்களே, ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு செயலாளர்களே, நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கழகத்தோட வேர்களா, கழகத்துக்கும் மக்களுக்குமான உறவு பாலமா, வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரவுள்ள வாக்குச்சாவடி குழுவினரான உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். கருப்பு சிறப்பு துண்டோட தேர்தல் களத்திற்கு தயாராக இருக்கிற உங்களை பார்க்கும்போது திருவிடந்தை தந்த எனர்ஜியும் உற்சாகமும் இந்த திருப்பத்தூர்ல டபுளா ஆகுது. உங்க கான்பிடன்ஸ் லெவலை பார்க்கும் போதே அடுத்ததும் திமுக ஆட்சிதான் மக்கள் சொல்றது தெரியுது. அடுத்தடுத்து நாம் அறிவிக்கிற திட்டங்களையும் அடுத்து நடக்க போற மதுரை கோவை பயிற்சி கூட்டங்களையும் இந்த எனர்ஜியும் உற்சாகமும் கூடிக்கொண்டே போகும். அதுக்கு நான் கேரண்டி. வடக்கு மண்டல BLA 2, BLC, BDA வாக்குச்சாவடி குழுவினருக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி நிகழ்ச்சி மாநாட்டை போல ஏற்பாடு செஞ்சு அசத்தி இருக்கக்கூடிய வடக்கு மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் எதிலும் வல்லவர் ஏவா வேலு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
அவரோடு தோளோடு தோல் நின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், இயக்கத்தினுடைய முன்னோடிகள், நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 8 தொகுதிகள், வேலூர் மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 5 தொகுதிகள், தருமபுரி மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 5 தொகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தொகுதிகள் 6 தொகுதிகள், ராணிப்பேட்டை மாவட்ட 4 தொகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்ட 4 தொகுதிகள், சேலம் மாவட்ட 11 தொகுதிகள்னு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய 40 தொகுதிகளையும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வைக்க தயாராக இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? வடக்கு மண்டலத்தில் எல்லா தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்ற செய்தி தான் ரிசல்ட் அன்னைக்கு டிவியில் நாம பார்க்கணும். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 வெற்றியை நாம பெற்றோம். அப்ப இருந்ததை விட அதிகமான திட்டங்களை இப்போ நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். எல்லா தரப்பு கோரிக்கைகளையும் தீர்த்து வச்சிருக்கிறோம். அதனால பெரிய வெற்றியை வர்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மூலமா நான் எதிர்பார்க்கிறேன். 2019 இருந்து நாம எதிர்கொண்ட எல்லா தேர்தல்களையும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, சதிகளை முறியடிச்ச சரித்திர வெற்றி. ஒவ்வொன்றும் எதிரிகளை கலங்கடிக்கக்கூடிய வெற்றி. இந்தியா முழுக்க எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர ட்ரெண்ட் பிளாக் அண்ட் ரெட் தான், கருப்பு சிவப்பு தான். 2026 சட்டமன்ற தேர்தலையும் நாம தான். 7வது முறையும் திமுக ஆட்சி தான். திராவிட மாடல் 2.0 ஸ்டார்ட். இதை நான் ஆணவத்தில் சொல்லல, ரொம்ப அடக்கத்தோட மிகுந்த பணிவோட நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் மேல நான் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல உடன்பிறப்புகளான உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நான் சொல்றேன். உங்களை போன்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கும்போது வெற்றியை தவிர வேற எதை பத்தி நாம் யோசிக்க தேவையில்லை. உங்களை வழிநடத்தி உங்களுக்கான டாஸ்க ஒப்படைச்சாலே போதும். மீண்டும் உதயசூரியன் ஆட்சி உறுதி உறுதி உறுதி. இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் திமுக கோட்டைன்னு நாம் இந்த முறை நிரூபிச்சு காட்டணும். 2026 திமுகவின் வெற்றி என்பது இனி பல ஆண்டுகளுக்கு அரசியல் ஆய்வாளர்கள் வியந்து பேசக்கூடிய வரலாற்று வெற்றியா இருக்கணும். தமிழ்நாடு முழுக்க 100 வாக்காளர்களுக்கு ஒரு உறுப்பினர் வீதம், ஒவ்வொரு பூத்திலும் சராசரியாக 10 வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களை நாம் நியமிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பூத் இருக்கு? 75,000 பூத் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பூத்திலையும் நாம் செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிடுவோம்.
இந்த தேர்தலில் 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம நாம் வாங்கியே ஆகணும். இதை நடத்தி காட்டுவது உங்களின் பொறுப்பு. உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சு தரது என்னுடைய பொறுப்பு. 2,50,00,000 அப்படின்னு நினைச்சு யாரும் மலைக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தலா 40 அல்லது 50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டா அவ்வளவுதான், சிம்பிள். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கக்கூடிய 50 வாக்குகளை பெற்று தந்தாலே போதும். நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கிறது தான் நம்முடைய லட்சியம். அதுக்கு முதல்ல 2 மாசம் ஓய்வை மறந்து உழைக்கணும். தேர்தலுக்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் 100 வாக்காளர்களை குறைஞ்சது 5 முறையாவது நேரில் சந்திக்கணும். இதை ஏன் சொல்ல தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு புது புது ஊடகங்கள் வந்தாலும் நேரில் சந்திச்சு மக்கள்கிட்ட பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்திற்கு எதுவும் ஈடாகாது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு சாதனைகளை சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடல பண்ணணும். அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். 2021 இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் இப்ப கூடியிருக்கு. 2021 தேர்தலில் இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தோம். இப்போ சொன்னதையும் தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால கெத்தா மக்கள் முன்னாடி வந்து நிக்கிறோம். அதனால மெத்தனமாக இருக்காம களத்துல தொடர்ந்து உழைச்சா சென்ற முறை அடைஞ்சதை விட பெரிய வெற்றி 100% சாத்தியம், 100% சாத்தியம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வாங்கின வாக்குகளை சட்டமன்ற தொகுதி வாரியா பார்த்தாலே மிக தெளிவாக தெரியும். நிச்சயமா 2026 200 தொகுதிகளுக்கு மேல நாம தான் வெல்ல போகிறோம். அதுக்கு ஒவ்வொரு வாக்கு முக்கியம். உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 100 வாக்காளர்களை அசைன் பண்ணியாச்சு. எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துக்கு வந்து அவங்க நமக்கு வாக்களிக்கிற வரை அவங்களை நீங்க அணுகிக்கிட்டே இருக்கணும். எப்படி? பணிவா, கனிவா, மரியாதையா, நட்பா அணுகணும். அது மட்டுமல்ல, வாக்குப்பதிவு முடிஞ்சு மிஷின்ல சீல் வச்சு எடுத்துட்டு போற வரைக்கும் நீங்க கவனமாக இருக்கணும். வீடு வீடா போங்க, சகஜமா உரிமையோடு பிரச்சாரம் செய்யுங்க. அவங்க கிட்ட நம்ம சாதனைகளை பொறுமையாக விளக்கி சொல்லுங்க. அவங்களே அதை உணர்ந்து நமக்கு வரவேற்பு அளிப்பாங்க. நண்பர்களுடைய டீ கடையில் உட்கார்ந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோமோ, அரட்டை அடிப்போமோ, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. நம்ம கழக ஆட்சி மீண்டும் வந்தால்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடரும். தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும். அவங்க மனசுல பதிய வையுங்க. குறிப்பா மாணவர்கள், இளைஞர்கள்கிட்ட அவங்களுக்காக நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய திட்டங்களை எடுத்து சொல்லுங்க. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், லேப்டாப் திட்டம் எல்லாத்தையும் நினைவூட்டுங்க. தனியார் தொழிற்சாலைகள் மூலம் மட்டுமே 38 லட்சம் வேலை வாய்ப்புகள் அவங்களுக்காக நாங்கள் உறுதி செஞ்சிருக்கோம்னு புரிய வையுங்க.
இரண்டாம் நிலை நகரங்கள்ல கூட டைடல் பார்க், சின்ன சின்ன மாவட்டங்களை கூட சிப்காட், எல்காட் பூங்கா திறந்திருக்கிறோம்னு லிஸ்ட் எடுத்து காட்டுங்க. இதுக்காக உங்களுக்கு தேவைப்படுகக்கூடிய தகவல்கள் அடங்கின ஒரு புத்தகத்தை உங்க எல்லாருக்கும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதுல நம்மோட 5 ஆண்டு சாதனைகளை விளக்கி சட்டப்பேரவையில நான் பேசின ஸ்பீச், அந்த பேச்சு தெளிவா இருக்கு. அதை முழுசா படிச்சு அதுல உள்ள திட்டங்களை ஒண்ணு விடாம மனப்பாடமே பண்ணிடுங்க. நம்முடைய ஆட்சி காலத்துல ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில பயன்பெறக்கூடிய வகையில நம்ம திட்டங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த புத்தகத்தை தெளிவா அடங்கியிருக்கு. இதே போன்ற ஒரு புத்தகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் அவங்க வீட்டினுடைய அங்கமாக இருக்கிற மாதிரி நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க. அடுத்த 2 மாசம் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்க டிஎம்கே பிராண்ட் தான் தெரியணும். மறந்துடாதீங்க. தெருமுனை கூட்டங்கள், திண்ணை பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும். இளைஞர்கள் மற்றும் மகளிர கழகத்துக்கு நோக்கி அதிக அளவில் ஈர்க்கணும். ஏன்னா அவங்களுக்காகத்தான் இந்த 5 ஆண்டு காலமாக நிறைய செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனின் கோரிக்கையும் எண்ணத்தையும் நம்ம திட்டங்கள் மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், குறு சிறு நிறுவனங்களுக்காக கடன் உத்தரவாத திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 இறக்குது. பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கைவினை திட்டம், ஊட்டச்சத்தை உறுதிசை திட்டம், மகளிர் விடியல் பயணம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள், அன்பு சோலை, தோழி விடுதிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், முதலமைச்சர் கோப்பை, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்காப்பி தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம். உங்க கனவை சொல்லுங்க. இறக்குது அவ்வளவு திட்டங்கள். 3000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதையெல்லாம் நினைவூட்டுங்க. மக்கள் நலத்திட்டங்கள் எந்த தடையும் இல்லாம மக்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம அட்வான்ஸா செயல்படுற காரணத்தால தான் இப்போ டேக் ஆஃப் த நேஷன். நேற்று கால விடிஞ்சதும் 1,31,00,000 பெண்கள் முகத்திலையும் ஒரு சேர புன்னகை கொண்டு வந்திருக்கிறோமே. அவங்க காலையிலேயே கேட்ட முதல் ரிங்டோனே 5,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அவங்க அக்கவுண்ட்ல வந்திருக்கான மெசேஜ் டோன் தான். ஏன் மாதம் தரும், ஏன் இந்த மாதம் 5,000 கொடுக்கிறோம்னு தெளிவா விளக்கி நேற்று காலையில நான் வீடியோவும் வெளியிட்டிருக்கிறேன். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை தடுக்க நினைச்ச சதியை முறியடிச்சிருக்கிறோம். நீங்க அந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை வச்சு உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து தேர்தல் நெருக்கத்தில் மக்கள் நல திட்டங்களை நிறுத்தணும்னு திட்டம் போட்டாங்க.
அதாவது ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, நல்லது செய்ய விட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவனா? அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். ஓரவஞ்சனைக்கும் வஞ்சகத்துக்கும் ஒருமுகம் இருந்தால் அதுதான் ஒன்றிய பாஜக அரசு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்களா? நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். முறையா பதில் சொல்ல இதுவரையில் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரவில்லை. அதுக்கு பதில் சொல்ல முடியல. அது இதுதான், இது இதுதான், இது அதுதான், அது இதுதான் ஒதுக்கப்படுகிற நிதிகளை சொல்லிய ஏமாத்திட்டு இருக்காங்க. பாஜக தலைமையில் இருந்தும் இதுக்கு பதில் வரல. பாஜகவின் கிளை செயலாளராக இருக்கிறார் பழனிசாமி. பாஜக கிளை கழகம் ஆயிடுச்சு. இப்போ பாஜகவின் கிளை கழக செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கிட்ட இருந்தாலும் பதில் வந்துச்சா? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேசுறதுக்கு துணிவில்லாம முதுகெலும்பு இல்லாம கொத்தடிமை சேவகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி எனக்கு சவால் விட்டு இருக்கிறாரு. எந்த பழனிசாமி? இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதுன்னு என்பதற்கு அடையாளமா சோசியல் மீடியாவில் வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதற்கு சொந்தக்காரரான பழனிசாமி. பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்று அவருடைய காலை வாரி விட்டுட்டு நீ எனக்கு பதவி கொடுத்தியான மரியாதை இல்லாம உரிமையில கேட்டீங்களா? இல்ல மறுக்க முடியுமா? சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையாவது இருக்கா? உங்க கட்சியினுடைய உண்மையான பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கொடநாடு பங்களாவில் நடந்த கொள்ள, அதை தொடர்ந்து நடந்த மர்ம மரணங்கள், இதையெல்லாம் மறக்கடிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொல்லாத ஆட்சிதான் பழனிசாமியுடைய ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சியே பாலியல் வன்கொடுமைகளை சாட்சியா ஆறாத வடுவா இருக்க. ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம்னு அமைதியா ஊர்வலம் போன அப்பாவி பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்த சொல்லிட்டு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நாடகம் போட்டது மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்களா? சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அப்பாவும் மகன் அடிச்சு கொல்லப்பட்டப்போ அவங்க உடல்நலம் இல்லாம இறந்ததாக கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம சொன்னீங்களா? உங்களுடைய அந்த கல் மனசை மக்கள் மறந்துட்டாங்க நினைச்சீங்களா? ஊழலின் ஊற்றுக்கண்ணான அதிமுகவோட பாரம்பரியத்தை காப்பாற்ற உறவினர்களுக்கு டெண்டர்களை அள்ளி கொடுத்துட்டு வழக்கு வந்த உடனே என்ன சொன்னாரு? தமிழ்நாடு முழுக்க சொந்தக்காரர்கள் இருக்காங்கன்னு சப்பை கட்டு நீங்க மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்களா? உங்க மேல ஊழல் வழக்கு இருக்கேன்னு கேட்டப்போ யார் மேலதான் ஊழல் வழக்கு இல்லைன்னு அசரடிக்கிற பதில சொன்ன உங்க டேலண்ட் என்னன்னு சொல்றது? உழவர்களுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை மனசாட்சி இல்லாம ஆதரிச்சு போராட விவசாயிகள் மேலேயே அவதூறு பரப்புனீங்களா? பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் பழனிசாமின்னு சொல்லி உங்களை புறக்கணிச்ச விவசாயிகள் அதை மறந்திருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜக சட்டங்களை ஆதரிச்சதோடு அந்த மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குனீங்கள, அந்த காயம் ஆறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? குட்கா வழக்கில் அதிமுக அமைச்சர்கள் சிக்கினதுக்கு உங்கள் பதில் என்ன? வருமான வரித்துறையில சொந்தக்காரங்க சிக்கிறதுனால பாஜகவோட கூட்டணி வச்சீங்களா? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாம தவிர்த்தாலும் மக்களுக்கு பதில் தெரியும், உங்க லட்சணமும் புரியும்.
எனவே திமுக அரசு அவதூறுகளால் கலங்கப்படுத்த நினைக்கிற உங்களுடைய பேச்சுக்களை மக்கள் நம்ப மாட்டாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு சாதனைகளை அரசாக இருக்கிற காரணத்தினால பழனிசாமி அவர்கள் இவ்வளவு வேதனையோடு புலம்புறதுக்கு காரணம் இதுதான். 1000 ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். யூடியூப்லையும் சோசியல் மீடியாக்களையும் பாருங்க. வடமாநில சேனல்கள்லாம் எப்படி சாதனைகளை இப்படி சாதனைகளை செய்யக்கூடிய அரசு இந்தியாவிலே இல்லைன்னு நம்ம திராவிட மாடல் அரசை பாராட்டி ஒரு சிறப்பான ஆட்சிக்கு அடையாளம் இதுதான் தமிழ்நாட்டு அரசுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா காட்டிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லலாம், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நம்ம கவர்மெண்ட் மாதிரி சாதனைகள் செஞ்ச அரசே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு செஞ்ச திட்டங்களை மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள் நம்ம பட்டியலிட்டு சொல்லிட முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. பாஜகவுடைய டப்பா இன்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஏற்படுத்த வேண்டியது உங்களுடைய பணி. களப்பணிதான் உங்களுடைய முழு பணி. நீங்க உழைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புது வாக்கு நமக்கு வரும். மக்களை சந்திக்கிறப்போ நம்முடைய சாதனைகளை சொன்னால் மட்டும் போதாது, ஒன்றிய பாஜக அரசுடைய துரோகங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டணும். டப்பா என்ஜின்ல ஏறி கொத்தடிமைகள் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள புறவாசல் வழியா நுழைய நினைக்கிற பாஜக எண்ணத்தை தடுத்து நிறுத்தணும். தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வர்ற பிரதமர் தமிழ்நாட்டுக்குன்னு இந்த சாதனைகள்லாம் செஞ்சிருக்கணும்னு சொல்றாரா? இருந்தா தானே சொல்ல முடியும். அண்மையில் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வெளியிட்டாங்களா? அதுல தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது சிறப்பு திட்டங்களை அறிவிச்சாங்களா? இதை தட்டி கேட்கிற துணிச்சலோ தைரியமோ பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா? அவரை பொறுத்த வரைக்கும் போடு தோப்புக்காரன்னு சொன்னா ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நான் ஸ்டாப்பா பெல்ட் அடிப்பார். எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு கூட்டணி தர்மத்துக்காகத்தான் தமிழ்நாடு உரிமைகளை அடகு வச்சேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லுவார். இதையெல்லாம் நல்லா உணர்ந்துதான் அவருடைய தலைமையை அவருடைய கூட்டணியினரை ஏத்துக்கல. எல்லாரும் ஒரிஜினல் ஓனரா பாஜக கிட்ட நேரடியா சரண்டர் ஆகிறாங்க. எனவே அதிமுக என்பது பாஜக டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு கிளை அமைப்பு என்பது மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தணும். தமிழ்நாடு என்ற பெயரையே மாத்திரன்னு துடிக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவங்களுடைய சதி திட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். இந்த சதியை உணராம நம்மோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தவிர வேற யாருக்கும் வாக்களிச்சாலும் இன்னைக்கு நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல திட்டங்களை நிறுத்திடுவாங்கன்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். எனவே திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்க, அந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நம்மோட இலக்கை நீங்க எல்லோரும் உங்க நெஞ்சங்களை ஏந்தி அந்த இலக்கை அடைய ஒற்றுமையா பணியாற்றணும். நம்ம இலக்கு எவ்வளவு? 200 தொகுதிகள். நம்ம இலக்கு எவ்வளவு? 200 தொகுதிகளை வெற்றி பெறணும்னா என்ன தேவை? ஓய்வில்லாத உழைப்பு. வேட்பாளரை அறிவிக்கிற பொறுப்பை தலைமை கழகம் பார்த்துக்கும். வெற்றி பெறக்கூடியவர் தான் வேட்பாளர், திறமை உள்ளவர் தான் வேட்பாளர். அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது உங்கள் கடமை. 7வது முறையும் கழக ஆட்சி அமைத்தது என்ற வரலாற்றை எழுத வீரியத்தோடு செயல்படுங்க. மீண்டும் சொல்லுகிறேன்,
தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும். அதுக்கான அத்தனை கலப்பணையும் நீங்க இடைவிடாம செய்யணும். தொடர்ந்து வெல்ல உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக.